வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் எந்த தெய்வத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிராம தெய்வங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய பாண்டி முனீஸ்வரரோட வாழ்க்கை வரலாறை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாண்டி முனீஸ்வரர் கோயிலானது மதுரை நகரில் உள்ள மேலமேடையில் அமைந்துள்ளது. இக்கோயிலின் மூலவர் பாண்டி முனீஸ்வரர் ஆவார். இந்த பாண்டி முனீஸ்வரர் பாண்டிய மன்னர்களில் ஒருவரான பாண்டியன் நெடுஞ்செழிய மன்னன் என இப்பகுதி மக்களால் கூறப்படுகிறது. சுமார் 200 வருடங்களுக்கு முன் வள்ளியம்மாள் பெரியசாமி என்ற தம்பதியினர்கள் கரூரில் இருந்து பிழைப்பு தேடி மதுரைக்கு வந்துள்ளனர். அப்பொழுது மதுரைக்கு வரும் வழியில் இருட்டு விட்டதால் மாட்டுத்தாவணி அருகே உள்ள மேலமடையில் தங்க முடிவு செய்து அங்கேயே உறங்கினர். இரவு தூங்கும் பொழுது வள்ளியம்மையின் கனவில் நீண்ட தாடியுடைய முனிவர் ஒருவர் தோன்றினார். அந்த முனிவர் தான் மதுரையை ஆண்ட பாண்டியன் நெடுஞ்செழிய மன்னன் எனவும், கண்ணகியின் கணவன் கோவலனுக்கு அநீதி இழைத்ததற்காக மறுபிறப்பெடுத்து பாவத்தின் நிவர்த்தியாக நான் ஈசனை நோக்கி 8 அடி மண்ணுக்குள் தியானம் செய்வதாகவும், தன்னை மீட்டெடுத்து வழிபட்டால் குடும்பத்தையே வாழ வைப்பதாகவும் கூறியுள்ளார். திடுக்கெட்டெழுந்த வள்ளியம்மாள் நடந்தவற்றை கூற, சாமி சொன்ன இடத்தை தோண்டிய பொழுது இருட்டிய விழிகள், முறுக்கிய மீசை, அடர்ந்த நீண்டு வளர்ந்த ஜடாமுடியோடு சம்பனமிட்ட தவக்கோலத்தில் 8 அடி மண்ணுக்குள் புதையுண்ட சிலையை எடுத்தனர். அதன் பின் அந்த சிலையை பாண்டி முனீஸ்வரராக வழிபடத் தொடங்கி அங்கேயே ஒரு கோயிலையும் எழுப்பினர். ஆரம்ப காலத்தில் வள்ளியம்மை அம்மாதான் பூசாரியாக இருந்தார். வள்ளியம்மாளின் வம்சாவளிகளே இக்கோயிலை இன்று வரை பூஜை செய்தும் பராமரித்தும் வருகின்றன. இக்கோயிலில் பாண்டி முனீஸ்வரர் மூலவராகவும், விநாயகர், சமய கருப்பசாமி, ஆண்டிச்சாமி, சுப்பிரமணியர் ஆகியோர் உபக்கடவுளாகவும் அமைந்துள்ளனர். உலகின் பிற காவல் தெய்வங்களைப் போல் அல்லாமல் இத்தலத்தில் பாண்டி முனீஸ்வரர் பத்மாசனமிட்டு யோக நிலையில் கிழக்கு நோக்கிய திசையில் கம்பீரமாக இருக்கிறார். இந்த பாண்டி முனீஸ்வரர் இவரை பார்த்து மக்களும், குறிப்பாக குழந்தைகளும் அச்சப்படும் விதமாக நீண்டு வளர்ந்த ஜடாமுடியுடன் காட்சியளிக்கிறார் பாண்டி முனீஸ்வரர். நன்றி மக்களே. மேலும் இது போன்ற கிராம தெய்வங்கள் மற்றும் அனைத்து தெய்வங்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தர்ஷன் குட்டீஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யவும். தென் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு வேறு எதுவும் தெய்வத்தோட வாழ்க்கை வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கமெண்ட் பாக்ஸில் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் அந்த வீடியோவையும் அப்லோட் பண்ணுவேன். நன்றி மக்களே.